இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்புகள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நகோமி என்கிற புஸ்தகம் ஆயத்தமாக இருக்கிறது, அதையும் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, 2 பேர் இணைந்து போகிறது, இணைந்து செயல்படுகிறது வேண்டுமானால் அந்த இருவருக்கும் ஒரு மனம் தேவை, ஒரு முகம் தேவை. அப்படி இருந்தால்தான் இணைந்து செயல்பட முடியும். அதுதான் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது 18ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தில், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி தேவன் சில காரியங்களை நம்மத்தில் வைக்க விரும்புகிறார். பிரசங்கில் கூட சாலமன் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று சொல்லுகிறார். இப்படியாக வேதம் அநேக காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுபவம் என்ன என்று சொன்னால், தேவனும் மனிதனும் 2 பேர், அடுத்து கணவனும் மனைவியும் 2 பேர், 3வது மாமியார் மருமகள். வேகமாய் இந்த காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது அதில் நான் பார்க்கிறது தேவனும் மனிதனும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய, தேவனும் மனிதராகிய நாமும் ஒருமனப்பட்டிருந்தால்தான் அவருடைய சித்தம் செய்வதிலே, அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதிலே நாம் சரியாய் செயல்பட முடியும். அதற்கு உதாரணமாக யோசேப்பை நாம் இந்த நாளிலே எடுத்துக்கொள்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று நம்மளே வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதுனால அவன் காரியம் சித்தியாகிறது. எஜமான் போத்திபார் வீட்டுக்கு வரும்போது அவனும் அதை கவனிக்கிறான். இந்த யோசேப்பு நம்ம வீட்டுக்கு வந்ததுனால இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம், நன்மை பெறுகிறது என்பதை காண்கிறான். எப்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்து செயலாற்றுகிற அனுபவம். இங்கே கர்த்தரும் யோசேப்பும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று சொன்னால், அந்த அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போத்திபார் மனுனத்தில் அவன் பேசும்போது சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஒருவேளை அந்த போத்திபாருடைய மனைவியுடைய வார்த்தைக்கு இணங்கி பாவத்துக்கு இவன் உடன்படுவானால் அவன் எஜமானுக்கு செய்கிற துரோகம். ஆனால் எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும், விரோதம் செய்ய முடியும் என்று சொல்லாமல் அவன் சொல்லுகிறான் 9ஆம் வசனத்தில், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன் தேவனுக்கு விரோதமாய் சொல்லுகிறான்? அதுதான் ஒருமனப்பட்டிருக்கிற அனுபவம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவனுடையவன், நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன். அதனால தேவனுக்கு விரோதமாய், தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதிலே அவன் தீவிரமாக இருக்கிறான். அதே 39ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, காரணமில்லாத செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறையில் அடைக்கப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. யோசேப்பு இங்கே எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பதை பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? தேவனுக்கும் நமக்கும் நல் உறவு, ஒரு மனம் இருக்குமானால் உங்களுடைய துன்ப நேரத்தில், உங்களுடைய துன்பத்தின் மத்திலே இயேசு இருப்பார், உங்களுடைய பலவீனத்தின் மத்திலே இயேசு இருப்பார். அதுதான் அந்த ஒரு மனதின் அனுபவம். தேவனோடு நாம் ஒன்றித்திருக்கிற அனுபவம் என்பது எப்போதாவது ஆராதிக்கும் போது, ஆராதனை செய்யும்போது மட்டுமல்ல, எப்போதும் 24 மணி நேரமும் நாமும் தேவனும் ஒன்றித்து இருக்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் அதிலே வாசிக்கிறோம். 41வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்தை கண்டு அதற்கு ஒரு அர்த்தத்தை கேட்கிறான்.
அந்த அர்த்தத்தை அவன் கேட்கும்போது யோசிப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. அப்படியானால் பேசுவது இவனானாலும் சொல்வது யோசிப்பானாலும் அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே. எப்படி, எதற்காக இப்படி சொல்லுகிறான்? அதுதான் மனம் ஒன்றித்திருக்கிறது. அதான் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்பதை அந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவன் பெயர் வைக்கிறான். எப்படி பெயர் வைக்கிறான் பாருங்கள். 41வது அதிகாரம் 51வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு மனாசேன்னு பேர் வச்சாராம். பார்த்தீங்களா? அப்போது ஒவ்வொரு காரியத்திலையும் அதே போல் இளைய மகனுக்கு பேர் வைக்கும்போது அவன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம். அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் அவன் தேவனை நினைப்பதை, தேவனை கனம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அதான் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். 45வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவருடைய சகோதரர் வந்துடுறாங்க. சகோதரோடு பேசுகிறான். அப்படி பேசும்போது அவன் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், என்னை விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒருவேளை நீங்கள் தான் விற்றுட்டீங்க, உண்மைதான். ஆனால் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் தச்சலாக தானா அல்ல, தேவனே இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இதில் என்ன ஒரு அனுபவம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அந்த ஒருமனப்பட்ட அனுபவத்தில் முதலாவது தேவனும் மனிதனும், எங்கே தேவனும் யோசேப்பும் இணைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனும் இணைந்த ஒரு மனதோடு கூடிய வாழ்க்கை செய்தீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். இனி 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2வது காரியம் என்னவென்றால், கணவனும் மனைவியும் என்கிற அனுபவத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த கணவனும் மனைவியும் அந்த அனுபவத்தில் நாம் எடுத்துக்கொள்வது ஆபிரகாம் சாராய் அவருடைய காரியத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்தில் சேர்ந்தான். ஆண்டவர் நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னார். அதே போல் போகிறான், தன் மனைவியை அழைத்து கொண்டு அவன் போகிறான் என்பதை அந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். கணவன் மனைவி குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இந்த ரகசியம் பெரியது என்கிற ஒரு ஐக்கியம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கணவனும் மனைவியும் இணைந்து இசைந்து செயல்பட வேண்டுமானால் ஒரு மனம் தேவை. இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே பல குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் இருவருக்குள்ளும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து தெளிவாய் பேசி ஒரு மனதை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதுதான் காரணம். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமும் அவனுடைய மனைவி சாராய் இருவரும் ஒருமித்து செயல்படுகிற அனுபவத்தை நாம் இதில் பார்க்கிறோம். 10வது வசனத்தை 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் தேசத்திலே பஞ்சம் என்று எகிப்துக்கு வராங்க. அங்கே வரும்போது ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ மிகவும் பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ, அதனால் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் நீ என்னுடைய மனைவி என்று சொல்வாயானா என்ன கொன்று போட்டுட்டு உன்னை உயிரோடு வைப்பாங்க. நான் உயிரோடு இருக்குன்னா நீ உன்னை சகோதரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அதே மாதிரி ஏற்றுக்கொண்டு அதே காரியத்தை சொல்வதே நான் பார்க்குறோம். இது ஒரு மனம். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்குமானால் அந்த குடும்பம் ஆசிரியப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். சாராய் தன்னை சகோதரி என்று சொன்ன நிமித்தம் அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்பது பின்னால் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவள் சந்திக்க, சகித்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள எப்படி ஆயத்தமாகிறாள்? அதான் ஒரு மனம். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நம்ம அதில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 3 பேர் ஆபிரகாம் இருக்கிற கூட்டத்துக்கு அருகே வருகிறார்கள். கர்த்தரும் 2 தூதரும் வர்றாங்க. அவங்க வர்ற உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஆபிரகாம் 6ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திலே போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. 3 படி மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுட்டது ஒன்றும் லேசான காரியம் இல்லை.
வந்திருக்கிறது உன் வீட்டுக்காரங்க அல்லது என் வீட்டுக்காரங்க, ஆனால் செய்யினா கூட சரி நம்ம விருந்தாட்கள் வந்திருக்காங்க செய்யலாம், இது யாருன்னே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு செய்யும்படி அவன் சொல்கிறான். முகம் கோணாமல், மாறு உத்தரவு சொல்லாமல் 3 படி மாவு, கொஞ்சம் இல்லை 3 படி மாவு எடுத்து அதை பிசைஞ்சு அப்பம் சுடுறது என்பது அவள் செய்கிறதை பார்க்கிறோம். எப்படி? அதுதான் ஒரு முகம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கணவனும் மனைவியுமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒருவேளை இதில் குழப்பம், சற்று பிரச்சனை, சில காயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு மனமாய், ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய், ஆசீர்வாதமான குடும்பமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 3வது நாம் வாசிக்கும்போது மாமியார் மருமகள், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். நகோமியும் ரூத்தும் பெத்லே மட்டும் நடந்து போனார்கள். மாமியார் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வராத, எனக்கு வேறு பிள்ளைகள் இல்லை, என்னை பின்பற்றத்தில் பிரயோஜனம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போயிரு அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் அதையும் மீறி இந்த ரூத் தன் மாமியாரை பின்பற்றி வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணம்தான் நம்மளை பிரிக்கணும், வேறு எதுவும் பிரிக்கக்கூடாது என்கிற ஒரு அனுபவத்தோடு அங்கே வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த வார்த்தை மூலமாக நம்ம ஒரு சில காரியங்களை வேகமாக சிந்திக்க போகிறோம். என்ன, எப்படி இந்த மாமியார் மகள் இருவரும் இணைந்து செயல்பட முடிகிறது என்பதை வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரூத் சொல்லுகிறாள், நான் எனக்கு தெரிந்த ஒரு வயலில் போய் கதிர் பொறுக்கிட்டு வருகிறேன், அவளுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். உடனே மாமியாரும் சரி நீ போயிட்டு வா என்று சொல்கிறார். இது என்ன விஷயம் அப்படின்னா, மாமியாருக்கு தெரியாமல், மாமியார்கிட்ட சொல்லாமல் எதையும் நான் செய்யக்கூடாது. வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, மாமியாரிடத்தில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் இந்த மருமகளுக்கு இருக்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மருமகள் தான் விரும்பி செய்யும்படி உன்னை ஆயத்தப்படுத்தும் போது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கூடாது அப்படி சொல்வதுக்கு அவளும் இல்லை. அந்த மருமகளுடைய விருப்பத்தை ரைட்டு நடக்கட்டும் அப்படி சந்தோஷமாய் அனுப்புகிற ஒரு தன்மை இந்த மாமியாருக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த ஒரு மனம். அந்த ஒரு மனம் இருந்தால் ஒருவரை ஒருவர் அனுசரிக்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண, ஒருவருடைய வார்த்தையை ஒருத்தர் மேன்மைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் அதில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, போவாஸ் ரூத்துக்கு சில தின்பண்டங்கள் கொடுக்குறான், பயிர் வகைகள், சில அப்பம் கொடுக்குறான். அவன் அதில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுக்கிறா. எதுக்கு வைக்கிறா? ஒருவேளை வீட்டுக்கு போகும்போது தன் மாமிக்கு கொடுப்பதற்கு. அதே போல் பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு தான் மீதியாய் வைத்ததை மாமியார் கொடுத்தா. மாமியார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், எப்படி இது முடியுது? அதுதான் ஒரு மனம். நீ சாப்பிட்டுட்டு வேண்டான்னு மிச்சம் போட்டதா நான் சாப்பிட்றதா அப்படின்னு இன்றைக்கி கேள்வி வருது. அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ அந்த ஒருவரை ஒருவர் அனுசரிக்கிற ஒரு இணைந்த இருதயம், ஒருவருக்கு ஒருவர் இசைந்த ஒரு இருதயம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மாமியார் சொல்கிறாள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இதே நகோமி தான் ஒரு நாள் சொன்னால், என்னை பின்பற்றி வராத, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிரு, என்னை பின்பற்றல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே மாமி இன்றைக்கி சொல்கிறா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. மருமனுடைய சௌக்கியத்தை தேடுகிற ஒரு மாமியார். இன்னொரு விதத்தில் சொல்லுவோமானால், முடியாதுன்னு சொன்ன அந்த மாமியாரை முடியும்படி ஆக்கின ஒரு மருமகள். இதுதான் இன்றைக்கு ஒரு ஐக்கியத்தின் தன்மையை நாம் அதில் வாசிக்கிறோம். இங்கே முதலாவது தேவனும் மனிதனும், யோசேப்பும் கர்த்தரும். அதே போல் கணவனும் மனைவியும், ஆபிரகாமும் சாராயும், மாமியாரும் மருமகளும், நகோமியும் ரூத்தும். உங்களுடைய குடும்பம் எவ்விதமாக இருக்கிறது? நீங்கள் ஒருமனப்பட்டவர்கள் தானா? சிந்திகள், சீர்படுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விசை தங்களை ஆராய்ந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள அப்பா நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443111375.
292